நாட்டுல பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்துலையும் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மனிதன் இடத்துல எப்போது மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னு ஒண்ணு வரக்கூடிய சமயத்துல மாற்றம் ஏற்படும், கவலைன்னு ஒண்ணு வரக்கூடிய சமயத்துல மாற்றம் ஏற்படும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெனிசுலால கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல, அதாவது அந்த டபுள் 2 இதுல நிலநடுக்கம் அப்படி போகும்போது அதனுடைய நிலநடுக்கத்துல ஒரு நிமிஷத்துல எத்தனையோ கோடி மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, சிதறி போய் பதறி போய், சொல்ல போனா பெட்ரோல் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அது வெனிசுலா தான். இப்ப அந்த வெனிசுலால இந்த ஏற்பட்டதுடைய விஷயம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீ எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சாலும், இல்ல பெரிய பெரிய வீடுகள் ஆடம்பரமா கட்டி இருந்தாலும், இல்ல ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சு அதுக்கு வழி வகுத்தாலும், இறைவன் ஒருவன் அவன் இந்த இதுல இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சொடக்குல அவன் நினைச்சானா அவன் நினைத்ததை நடத்தி காட்டிடுவான். நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்த யாவும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், கவலைப்படுவதாக இருக்கட்டும் இல்ல கஷ்டப்படுறதா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இந்த நிலை மாறும். நம்ம இங்க எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க, 2 பேர் உணவு 3 பேருக்கு போதுமானதாகட்டும், 3 பேர் உணவு 4 பேருக்கு போதுமாகட்டும் அப்படின்னு சொன்னாலும் இங்க பெரிய பெரிய வீடுகள் கட்டி வைத்திருக்காங்க. ஆனா அங்க தங்குறாங்கன்னு பார்த்தா தங்குறது இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க அவங்களுக்கு இஷ்டத்துல இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திமிராகவும் தலக்கணமாகவும் பெருமையோடு நடந்து கொண்டிருக்காரு. இந்த வீடியோவுடைய முக்கிய நோக்கமே யாரும் கர்வத்தோடு நடக்க வேண்டாம், தலக்கணத்தோடு தெரிய வேண்டாம். நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், இல்ல பிரபலியமானவர்களாக இருக்கலாம், இல்ல அழகானவர்களாக இருக்கலாம், இல்ல யாராக வேண்டாம் இருக்கலாம். எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை நிச்சயம் சுவைத்தே ஆக வேண்டும். யாருக்கும் மரணம் இல்லாம இல்லை. இந்த விஷயத்துடைய முக்கிய நோக்கம் என்ன ஏது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து சொல்றதுக்கான காரணம், வாழ்க்கையில அன்போடும் பண்போடும் பரஸ்பரத்தோடும் ஒவ்வொரு சகோதரத்துவத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சகோதரத்துவத்தோடு இருக்கின்றீர்கள், எத்தனை பேர் அன்போடு நடந்து கொள்கிறீர்கள், உங்களை சுற்றி இருப்பவரோடு சிரித்த முகத்தோடு பேசுறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கீங்க. அப்ப இதுல எல்லாமே நீங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கணக்கு எல்லாம் ஒரு நொடியில் தவிடுபடியாக உங்களுக்கு இது உதாரணமாக இருக்கின்றது. இன்றைய நாள் இல்லாகட்டும், வரக்கூடிய நாள் மாறக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் தங்களிடமிருந்து அது ஆரம்பிக்கட்டும். அது ஒவ்வொன்றும் நீ நாளாகும்.